நான் தனியாக வாழ்கிறேன் என்றால் உணவுக்கு கூட யாரோ ஒரு உழவர் உழைப்பதைத்தானே நாம் நாட வேண்டியிருக்கிறது. உறையுள் வேண்டுமென்றால் யாரோ ஒருவர் கட்டித்தர வேண்டியிருக்கிறது. நானே எல்லாவற்றையும் செய்து கொள்கிறேன் என்று யாராவது இருக்க முடியுமா? ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுடைய உதவி நமக்கு வேண்டும். அதனாலே தான் சொசைட்டி என்கிற போது அந்த சொசைட்டி இஸ் நாட் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட், இட் இஸ் இன்டர்டிபெண்டன்ட் என்று சொல்கிறோம். ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. மனித வாழ்க்கை என்பதே ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிற வாழ்க்கைதான். இந்த வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டுமென்றால் அப்போது ஒருவருக்கொருவர் நன்மை செய்து ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அரவணைப்பை, அப்படிப்பட்ட சமுதாய தன்மையை, அப்படிப்பட்ட கூட்டு வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒற்றுமையை தருவதுதான் உள்ளத்திலே இருக்கிற ஆன்மீக செழுமை. ஆன்மீகம் எதை தரும்? அகங்காரத்தை அடக்கும், மமதையை அடக்கும், செருக்கை இல்லாமல் செய்யும். அப்படியானால் அந்த ஆன்மீகம்தான் சமுதாய வாழ்க்கையை வளமாக்கும். அதைத்தான் ஆண்டாளுடைய இன்றைய பாசுரத்திலேயும் நாம் காண்கிறோம். யுதிஷ்டிரன் பார்வையிலேயும் ஜீவகன் பார்வையிலேயும் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு பயன் உண்டு. எதையும் ஒதுக்கி தள்ளாமல் எல்லாவற்றையும் அரவணைத்து கொள்ள வேண்டும்